மக்களே நம்ம நிறைய காய்கறிலாம் கொண்டு வந்திருக்கோம். சாம்பார் வைக்க போகிறோம்னு நினச்சிடாங்க. யாரோ விளையாட்டுக்கு தான் இருக்குது. சம்பவம் ரெடியாக இருக்குது. ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பிஜே vlogs. இன்னைக்கு ஒரு சூப்பரான பிளைண்ட் ஃபோல்டட் கேமோட தான் வந்திருக்கோம். 1 minute டைம் 2 பேருக்கும். வாங்க கேமுக்குள்ள போகலாம். நோ சீட்டிங், சரியா? அசால்ட்டாக அந்த கேமில் நம்ம வின் பண்ண போகிறோம். வேணா பாருங்க. அண்ணா கட்டினா நமக்கு பிரச்சனையே இல்லை. நம்ம வந்து ஃபுல் அத்துப்பிடியில் இருக்கோம். வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காய் எடுங்க, டைம் போயிட்டு இருக்கு. கண்ணு தெரியுது, கண்ணு தெரியுது. சரி, ஓகே. குக்கும்பர், கேரட். நல்லா கண்ணு தெரியுது அவளுக்கு. ஆரஞ்சு. இது ஆக்டிங், இது ஆக்டிங், இது ஆக்டிங். கீழே விழுந்துச்சு. லிப்ஸ்டிக். ஆக்ட் பண்ணாதீங்க, உங்களுக்கு கண்ணு தெரியுதுன்னு எனக்கு தெரியுது. நெக்ஸ்ட் லெமன். ஏங்க ஆக்ட் உங்களுக்கு தெரியல கண்ணு, அப்படிதானே? சீரியஸா தெரியல. 1 minute ஆயிட்டு. நீ சொல்லவே இல்ல. 1 minute ஆயிட்டு. சோ மொத்தம் அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறது ஆரஞ்சு சேர்க்க முடியுது, அவங்க கையில எடுக்கல. சோ இது வந்து 4 தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல எனக்கு என்னமோ இந்த குக்கும்பர் அண்ட் இந்த கேரட் வந்து லைட்டா எனக்கு டவுட் தான். என்ன டவுட் தான்? நீங்க பார்த்து தான் எடுத்தீங்கன்னு. அவனா டக்கு டக்குன்னு எல்லாம் எடுத்துருப்பேன்னு அடுத்து கொஞ்சம் ஆக்ட் பண்ணி பார்த்தீங்க. சிரிக்காங்க. சரி, ஓகே. என்னதான் பண்ணாலும் 4 தான். நம்ம வந்து பக்காவா கேம்ல விளையாட போறோம். சீட்டிங் பண்ண கூடாது. கண்ணு கட்டி வச்சிட்டு. சீட்டிங் வாட்? சீட்டிங் புல்ஷிட் சீட்டிங். நோ சீட்டிங். ஓகே. பொமக்ரானட், ஆப்பிள், ஆரஞ்சு. நெக்ஸ்ட் தக்காளி. நெக்ஸ்ட் ஸ்லேடு, ஹெட்செட். நெக்ஸ்ட் கேரட், குக்கும்பர், காட்டுநெல்லிக்காய். நெக்ஸ்ட் லிப்டிக், கூசை, உருளைக்கிழங்கு. இன்னும் 1 minute ஆகலையா? 1 minute ஆயாச்சு. நான் எத்தனை கண்டுபிடிச்சிருக்கேன்? நீ நிறைய கண்டுபிடிச்சிட்டே. இப்போ கூசை எல்லாம் கண்டுபிடிச்சிட்டா. கூசை, கேரட்டு, குக்கும்பரு, லிப்டிக்கு, ஸ்லேடு, ஆப்பிள், பொமக்ரானட். இதுவும் கண்டுபிடிச்சு. உருளைக்கிழங்கு எல்லாம் கண்டுபிடிச்சிட்டே. லைட்டா சீட்டிங் பண்ணியே என் ஹஸ்பண்ட் 4 தான் கண்டுபிடிச்சாங்க. நேர்மையா நான் 9 கண்டுபிடிச்சிருக்கேன். உண்மையை சொல்ல போனா இந்த கேம் எனக்கு முதல்ல தெரிஞ்சுன்னா ஃபுல்லா டக்குன்னு எடுத்திருப்பேன். ஏன்னா எனக்கு மொத்தமாகவே கண்ணு தெரியும். இப்போ நான் சீட்டிங் பண்ணி ஃபுல்லா வின் பண்ணியிருப்பேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோல மீட் இன்னொரு பண்ணலாம். சீட்டிங் வீடியோல பார்க்கலாம். அது உங்களுக்கு சீட்டிங் வீடியோ, எனக்கு நேர்மையான வீடியோ. கண்டிப்பா நம்ம வந்து அடுத்த வீடியோல நம்ம மீட் பண்றோம். கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் இதுல வந்து മലയാളികൾ ഒരുപാട് ആൾക്കാരുണ്ട്. അപ്പോൾ എല്ലാ മലയാളികൾക്കും ഒരുപാട് നന്ദി. അപ്പോൾ நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.